ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் அஸ் யூஷுவல் சாதம். இது மாங்காய் வத்தல் போட்டு மாங்காய் வத்தலை தண்ணியில் ஊற வச்சு புளிக்கு பதிலாக அதை அரைச்சி செஞ்ச மாங்காய் வத்தல் குழம்பு. இதில் புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அரைச்சி. அது தவிர பீசஸ் ஆஃப் மாங்காய் வத்தல் ஊற வச்சதையும் நல்லெண்ணெயில் கடுகு, சுண்டைக்காய், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் தாளிக்கும் போது கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு இந்த மாங்காய் வத்தலையும் ஒரு 2 வதக்கிட்டு அதில் ஹோல்சம் மாங்காய் வத்தலையும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், பீசஸாக இருக்கும். இது நமக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது மாங்காய் வத்தல் அரைச்சி விட்டு மாங்காய் வத்தலும் போட்டு செஞ்ச வத்த குழம்பு. ஓகேயா? இது தேங்காய் துருவி போட்டு சிறுபருப்பு சேர்த்து நிறைய பச்சை மிளகா, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி செஞ்ச பீட்ரூட் துருவல் கறி, பீட்ரூட் கறி. இது இந்த வத்த குழம்புக்கு இந்த லைட் ஸ்வீட்டோடு இந்த பீட்ரூட், தேங்காய், பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் உள்ள ஐட்டம். இது இந்த வத்த குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் தான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஆஸ் யூஷுவல் வீட்டில் ஒரு ஊற்றின தயிர், மோர் கரைக்கிறதுக்கு எடுத்தது போக கொஞ்சம் தயிர் பாக்கி இருக்குது. அதை வச்சுப்பேன் சாதத்துக்கு. இன்றைக்கி தயிர் தாங்க போட்டு சாப்பிட்றோம். ஓகேயா? எப்போவும் மோர் கரைச்சிருவேன், இன்றைக்கி தயிர் தான் சாப்பிட்றோம். ஏன்னா காலையிலே ஒரு கிளாஸ் மோர் குடிச்சாச்சு. நல்லா ஓகே. நம்ம வீட்டில் இது தாங்க லஞ்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் நான் கேட்குறேன். உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.